இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸும் அதோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. Parameters versus arguments. Parameters of variable names in the function header. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேமுக்கு அடுத்து வர்ற பேரந்தசிஸ்க்கு உள்ள வர்ற வேரியபிள்ஸ் தான் parameters. இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வரும். இந்த பேராமீட்டர்ஸை தான் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த ஆக்சுவல் வேல்யூஸ் பாஸ்ட் இன் த ஃபங்க்ஷன் கால். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கொடுக்குற வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எத்தனை தடவைனாலும் கால் பண்ணிக்கலாம். எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கணும். பேராமீட்டர்ஸ்க்கும் ஆர்குமெண்ட்ஸ்க்கும் நம்ம இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இங்கே நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இங்கே கால்குலேட் பிஎம்ஐ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபங்க்ஷன் நேம், வெயிட்டும் ஹைட்டும் பேராமீட்டர்ஸ். ஆர்குமெண்ட்டில் ஹைட் சென்டிமீட்டரில் வரும், அதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். பிஎம்ஐயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வெயிட் பை ஹைட் ஸ்கொயர். கால்குலேட் பண்ண பிஎம்ஐயை ரிட்டர்ன் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து நமக்கு இந்த 6th லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இங்கே 70 வந்து வெயிட்டுக்கும் 175 வந்து ஹைட்டுக்கும் அசைன் ஆகும். அடுத்து செந்திலோட பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம், செல்வகுமாரோட பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். செந்திலோட பிஎம்ஐ என்ன அப்படின்னா 22.85, செல்வகுமாரோட பிஎம்ஐ என்ன அப்படின்னா 18.20. டைப்ஸ் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் என்னலான்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போன தடவை பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். கால்குலேட் பிஎம்ஐயை கால் பண்ணும்போது முதல் ஆர்குமெண்ட் முதல் பேராமீட்டருக்கு அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 70 வெயிட்டுக்கு அசைன் ஆகும், 175 வந்து ஹைட்டுக்கு அசைன் ஆகும். இதுதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். அடுத்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். நமக்கு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து 7th லைனில் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா அந்தந்த ஆர்குமெண்ட் அந்தந்த பேராமீட்டருக்கு அப்படியே அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஹைட் அப்புறம் வெயிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட் வந்து 175 கொடுத்துருக்குறேன், வெயிட் வந்து 70 கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது செந்திலோட பிஎம்ஐ என்ன அப்படின்னா 22.85 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. இப்போது இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்டோட நேமை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். எஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன், ஹைட் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் கால் அப்போ நம்ம கொடுக்குற கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பேராமீட்டர் நேமோட மேட்ச் ஆகணும். இல்லைன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் எரர் அப்படின்னு வரும். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம அடுத்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்கலனா ஒரு டிஃபால்ட் வேல்யூவை நாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுத்து வச்சுருந்தா அதை எடுத்துக்கும். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் உள்ள பேராமீட்டருக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த பேராமீட்டரோட ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து ஆப்ஷனல், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். பவர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், எக்ஸும் ஒய்யும் பேராமீட்டர்ஸ். 2 இஸ் அசைன் டு ஒய் கொடுத்ததுனால ஒய்க்கு 2 தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ. எக்ஸ் டு த பவர் ஒய்யை கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நமக்கு 7th லைனில் ஸ்டார்ட் ஆகும்.
பவர் ஃபங்க்ஷனை இங்கே தான் கால் பண்ணுறோம். எக்ஸுக்கு 7 கொடுத்துருக்கோம், ஒய்க்கு வேல்யூ கொடுக்கல, அதனால் டிஃபால்ட்டாக 2 எடுத்துக்கும். அடுத்ததும் பவர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எக்ஸுக்கு 5 கொடுத்துருக்கோம், ஒய்க்கு 3 கொடுத்துருக்கோம், அதனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவை எடுத்துக்காது, 3 தான் எடுத்துக்கும். இப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 7 to the power 2 வந்து நமக்கு 49 அப்படின்னு வந்திருக்கு. 5 to the power 3 வந்து நமக்கு 125 வந்திருக்கு. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், sum2 sum3 அப்படின்னு. sum2க்கு எக்ஸும் ஒய்யும் பேராமீட்டர்ஸ், அந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம், எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி S3க்கு வந்து எக்ஸ் ஒய் ஜெட் 3 பேராமீட்டர்ஸ், அந்த எக்ஸ் ஒய் ஜெட்டை ஆட் பண்ணி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம், எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்து sum2வை கால் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம், sum3யை கால் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். sum of 23 and 45 வந்து 98, sum of 23, 45 and 62 வந்து நமக்கு 160 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது 2 நம்பரை ஆட் பண்ணவோ 3 நம்பரை ஆட் பண்ணவோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். n நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேரி ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் நம்ம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். சம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஆஸ்ட்ரிக் நம் அரே கொடுத்ததுனால இது வேரியபிள் லென்த் பேராமீட்டர். 0வை எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸின் நம் அரேயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணுறோம். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எஸ்ஸுக்கு ஆட் பண்ணுறோம், எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். சம் நம்பர்ஸ் ஃபங்க்ஷனை முதல்ல 2 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு கால் பண்ணியிருக்கிறோம், அடுத்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு கால் பண்ணியிருக்கிறோம், அடுத்து 8 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு கால் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வேரியபிள் லென்த் பேராமீட்டர் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது எல்லாமே சேர்ந்து ஒரு டியூப்பிளாக கன்வெர்ட் ஆகி அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு அசைன் ஆகிடும். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சம் நம்பர்ஸ் 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.